இப்போ நம்ம சிங்கிள் சாப்டர் ஓப்பன் பண்ணுறோம். சிங்கிள் என்ட்ரிஸ் பழைய நேம் வந்து சிஎம்ஏல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. ரெக்கார்டு வந்து கம்ப்ளீட் ஆகாத ரெக்கார்டு. ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக் பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டிங் பண்ணாத சிஸ்டத்துக்கு தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். நோ சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா நோ சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் எது தான் யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பரான ப்ராப்பரான லெட்ஜர் அக்கௌண்ட். ஆனால் இதையும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸான்றதை அசர்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நாட் கன்ஃபார்மிங் த ஸ்ட்ரிக்ட் ஆஃப் டபுள் என்ட்ரி. அக்கௌண்டிங் சிஸ்டம்ன்றது ஜேர்னல் என்ட்ரி, புக் கீப்பிங், லெட்ஜரோ ட்ரையல் பேலன்ஸோ சிங்கிள் என்ட்ரி காம்பினேஷன் ஒரே ஒரு என்ட்ரி டிரான்சாக்ஷன் வந்து காம்பினேஷன்ஸாக சிலது டபுள் என்ட்ரி. கேஷ் கலெக்ஷன் யாருக்கிட்ட இருந்து வாங்குறோம், டெபிட்டாரோட கலெக்ஷன் அவங்களுக்கு ஆகுது இல்லையா, பே பண்ணுறாங்க இல்லையா, அப்போது அவங்களோட என்ட்ரி நமக்கு சிங்கிள் என்ட்ரி டிரான்சாக்ஷன் கேஷில் சேல் பண்ணுவோம். யாருக்கு சேல் கேஷ் ரிஸ்க் ஆகிருக்கும், அது வந்து சிங்கிள் என்ட்ரி தான் மெயின்டைன். ஒரு டிரான்சாக்ஷனும் ஒரு டைப். நோ என்ட்ரி ஃபார் ஏ டிரான்சாக்ஷன் டிப்ரிசியேஷனோட டிரான்சாக்ஷன் இருக்கு. அதை பற்றி கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ராப்பரான அக்கௌண்டன்ட் இல்லை, ப்ராப்பரான பிரின்சிபல் இல்லாமல் நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு ட்ரேடரு இல்லை ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் இந்த மெத்தட்லேயும் வந்து நம்மளால் ப்ராஃபிட்டை வந்து அசர்டைன் பண்ண முடியும். தேவைப்பட்டால் டபுள் என்ட்ரி சிஸ்டமாக மாற்றிக்க முடியும். இருக்கிற டேட்டாவை வச்சு இல்லாத டேட்டாவை க்ரியேட் பண்ணி அதை வந்து கால்குலேட் டபுள் என்ட்ரி கன்வெர்ட் பண்ணிக்கும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன், பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ஓனர் வந்து பண்ணுறது, ட்ரா பண்ணுறது. ரெண்டாவது கேஷ் புக், கேஷ் அக்கௌண்ட்டு. சம் சப்சிடரி புக், எல்லா சப்சிடரி புக்கும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நோ நாமினல் அக்கௌண்ட், ஏற்கனவே பார்த்துருக்கோம். நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, பிஸ்னஸ் ஓரியன்ட் டிரான்சாக்ஷன், காசு, இன்கம்மு, எக்ஸ்பென்ஸு, காசு அக்கௌண்ட் இதெல்லாமே. ரியல் அக்கௌண்ட், மோஸ்ட் ஆஃப் த ரியல் அக்கௌண்ட்னா அசட் ஓரியன்ட் அசட் ஏறுது இது மாதிரியான அக்கௌண்ட்ஸ். இதெல்லாம் ஃபர்தராக பார்க்கலாம். யார் யார் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் ட்ரேடருக்கு, மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர், ப்ரொஃபஷனல்ஸ், வேறு ஏதாவது அட்வொகேட், அவங்களுக்கு இதாக இருக்கும். ஏன்னா அவங்க மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த ரெக்கார்ட்ஸை, டிரான்சாக்ஷனை. தேவைப்படுறப்போ அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற முடியும். டெஃபனிஷன் பார்த்தோம்னா a system of bookkeeping as a rule only recording as cash and personal account maintained, always incompleted, double entry verifying the circumstances. அதனால டபுள் என்ட்ரியை வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஜஸ்ட் கேரக்டர்ஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் என்னென்ன கேரக்டர், ஆப்சன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. நடக்கிற டிரான்சாக்ஷனை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ், கேஷ் புக்கு நாமினல் அக்கௌண்ட்ஸ் பண்ணுவாங்க, பர்சனல் அக்கௌண்ட்ஸ், சம்டைம் ரியல் அக்கௌண்ட்ஸ். ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தோமா, சிங்கிள் டபுள் என்ட்ரி சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ட்ரேடர்ஸ் சூட்டபுளாக இருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் மொத்தமே ஒரிஜினல் என்ட்ரியை டிபெண்ட் பண்ணி. ஃபைனலைசிங் அக்கௌண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபிக்ஷன் பண்ண லிமிட்டேஷன். இன்சஃபிஷியன்ட் ரெக்கார்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்சஃபிஷியன்ட் ரெக்கார்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடாதனால
ஏன் ட்ரையல் பேலன்ஸ் போடல? லட்ஜர் அக்கௌண்ட் இல்லை. லட்ஜர் அக்கௌண்ட் இல்லைன்னா எல்லா புக்கையும் அவங்க அதனால லட்ஜர் அக்கௌண்ட் இல்லை. அது டிஃபிகல்ட் டு அசர்டைன் த ப்ராஃபிட். சம் ஆஃப் த டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்கு. டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து லயபிலிட்டிஸ் மட்டும் தான் கழிச்சிருக்கு. லயபிலிட்டிஸ் தெரியும். அதனால வந்து ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்டா அசட் வந்து 100 ருபீஸ் ஆரம்பிச்சாங்க, எல்லாம் 150 அப்படின்னா 50 ப்ராஃபிட்டு. அசட் ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்களே தவிர இதை வந்து ப்ராஃபிட்டு எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸோ ட்ரேடோ ப்ராஃபிட் அண்ட் லாஸோ அப்புறம் வந்து ப்ராப்பரான டியூஷனில் செலெக்ஷன் எல்லாமே கழிச்சிட்டு பண்ணலை. அக்யூரல் சிஸ்டம் கிடையாது. கேஷ் பேஸ் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா ஃப்ராட் வந்து ஆஃப் எரர். ஏன்னா திருப்பி டபுள் என்ட்ரியாக இருந்தால் ட்ரேஸ் பண்ண முடியும். வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கேனாட் பி அசட். பிஸ்னஸில் எவ்வளோ வேல்யூவேஷன், கரண்ட் வேல்யூவேஷன், கேபிட்டல் எவ்வளோ நம்மளால் அசர்டைன் இயர் எண்டில் தான் நம்மளால் கால்குலேட். பிளானிங் அண்ட் டிசிஷன் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ, எவ்வளோ அசட் வேல்யூவேஷன் டிசிஷன் எடுக்க முடியும். கஷ்டமாக இருக்கும். டிஃபிகல்ட் டு இன்ஸ்டியூஷன் ஒன்று. இன்கம் அண்ட் அவுட் கோயிங்ஸு, கேஷ் ஃப்ளோஸோ ஃபண்ட் ஃப்ளோஸோ எவ்வளோ கேபிட்டல் நம்மளால் சரியாக வந்து லோன் வந்து ப்ராஃபிட் என்னன்றதை கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாதனால டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஃபயர் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில் வந்து ஸ்டாக் எவ்வளோ இருந்துன்றத ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லாதனால கிளைம் ப்ராப்ளம். இதில் வந்து ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லாதனால ஸ்டேட்மெண்ட் நம்மளால் ரெடி பண்ண அசர்டைனிங் த ப்ராஃபிட், அசர்டைனிங் ஆஃப் த ப்ராஃபிட் முடியும். எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இந்த 2 மெத்தட் இருக்குது. நெட் ஒர்த் மெத்தட், கன்வர்ஷன் மெத்தட். நெட் ஒர்த் மெத்தடுங்கிறது அசட்டில் இருந்து ஆரம்பித்து அந்த அசட் வந்து இயர் எண்டில் எவ்வளவு ரைஸ் ஆகிருக்கு, லயபிலிட்டிஸை டிடக்ஷன் பண்ணிட்டு சம் டிரான்சாக்ஷனை டிடக்ஷன் பண்ணிட்டுன்றத ப்ராஃபிட்டாக லாஸான்றதை நம்மளால் கால்குலேட் பண்ண. இந்த மெத்தடில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடு தான் இது. ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இதுதான் பேலன்ஸ் ஷீட்டாக நம்ம வந்து வேற இதுதான் பேலன்ஸ் ஷீட். இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸு கிடையாது, ட்ரேடு எதுவுமே கிடையாது. அசட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, கீழே எவ்வளோ டிடெக்ட் பண்ண போக லயபிலிட்டிஸை டிடெக்ட் பண்ண எவ்வளோ ப்ராஃபிட்டை. பட் இன்கேஸ் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரிய வராது. நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ட்ரேடும் வேணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வேணும், பேலன்ஸ் ஷீட்டு அப்படிங்கிறது தான் கன்வர்ஷனல் மெத்தடில் என்னன்னா இருக்கிற ரெக்கார்ட்ஸ், சம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அதில் இருந்து சம் ரெக்கார்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்து அந்த இருக்கிற புக்கு நமக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸோ பேலன்ஸ் ஷீட்டோ எடுத்து அது ஒன்று. இன்னொன்று சம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறப்போ வர ரிமைனிங் டேட்டாஸை வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம், பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பரேஷன் பண்ண. இது மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து டபுள் என்ட்ரியாக கன்வர்ஷன் பண்ணி முதல்ல இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டபுள் என்ட்ரியாக கன்வர்ஷன் ஆகும். எக்ஸாக்டான ப்ராஃபிட் டிசிஷன் மேக்கிங்க்கு டேட்டா வேணும் இல்லையா, அந்த சிஸ்டத்துக்கு கன்வர்ஷன் பண்ணுறது இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். கன்வர்ஷன் மெத்தட். நெட்வொர்க் மெத்தட் வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட் என்ன இருக்கு மட்டும் அசர்டைன் கன்வர்ஷன். இப்போ நம்ம வந்து நெட்வொர்க் மெத்தடை பற்றி பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஜென்ரல் கைட்லைன் தான். அசட் வேல்யூஷன், அசட் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் அவுட் சைட் லயபிலிட்டி. இது வந்து ஒரு அசட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் அசட் வேல்யூவேஷன், ஹெட்டில் அசட் வேல்யூவேஷன், மற்ற ரிமைனிங் அசட் வேல்யூவேஷன் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, ஏறி இருந்ததுன்னா அதான் ப்ராஃபிட், இறங்கி இருந்ததுன்னா அதான் லாஸ். பிகினிங் எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட்டாக லாஸான்றதை பார்த்துருவோம். தான் ஜஸ்ட் ஆஃப்டர் த ப்ராஃபிட் அட்ஜஸ்டிங். அந்த ப்ராஃபிட்டை வந்து எதில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்னா ஓனர் ட்ரா பண்ணியிருந்தாருன்னா அதை ஆட் பண்ணி
அடிஷ்னல் கேபிட்டல் போட்டிருந்தாருன்னா அதை டிடக்ட். இவ்வளோதான் இதில் இருக்க ட்ரான்சாக்ஷன். இது வந்து ப்ரொஃபார்மா. இதுதான் மெயின். இதில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஓனர் வந்து டிராயிங் பண்ணதை எடுத்ததை அதை வந்து ஆட் பண்ணிக்க. ஓனர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நியூவாக சம் கேபிட்டல்ஸை வந்து அந்த இயரில் இன்ட்ரடியூஸ் அப்படின்னா அதை வந்து கடைசியாக க்ளோசிங் கேபிட்டல், அதாவது ஓப்பன் கேபிட்டல் வந்து ஓப்பன் க்ளோஸ் அப்புறம் வந்து நடந்த டிரான்சாக்ஷன் மட்டும். இந்த 4 டிரான்சாக்ஷன் தான் வந்து இயரோட ப்ராஃபிட்டா லாஸான்றத. இந்த இயரோட ஓப்பன் வேணும். சம்டைம்ஸ் வந்து 2 டைப்பு இந்த டேட்டாவை கொடுத்துட்டு, சம்டைம்ஸ் வந்து 2 இயரோட டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாவில் ப்ரீவியஸ் இயரோட டேட்டாவில் இருந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சு அதுதான் இந்த இயரோட கரண்ட் இயரோட ஓப்பன் கேபிட்டல். அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல் வந்து இந்த இயரோட பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணி சம்டைம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க ரஃப்பான பேலன்ஸ் ஷீட்டில் இருந்து தான் நம்ம வந்து பண்ண வேண்டும். இந்த டிராயிங் வந்து கேஷ் புக்கில் இருந்து எடுக்கிறது வந்து கேஷ் புக்கில் இந்த டேட்டாவை எடுத்து இயர்லி ப்ராஃபிட்டா லாஸான்றத ஒரு அப்ராக்சிமேட் மெத்தடு தான். இது லீகலி டேக்ஸ் கிடையாது. அப்போ வந்து கன்வர்ஷன் அப்ளை பண்ணணும். பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டு ஆஃப் அப்போஸுக்கும் ப்ரிப்பரேஷன் பேலன்ஸ் ஷீட்டு வந்து லட்ஜர் பேலன்ஸ் லட்ஜர் அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து ட்ரையல் பேலன்ஸில் அக்யூரேசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுவோம். இங்கே வந்து பேலன்ஸ் பார்க்க போகிறோம், வேல்யூவேஷன் பார்க்க போகிறோம், என்கொயரிஸ் பார்க்க போகிறோம். என்கொயரிஸ் எது ட்ராயிங்ஸுக்கு என்கொயரிஸ். சம் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து என்கொயரி பண்ணாதான் வேல்யூவேஷன். சிஸ்டம் இங்கே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேலன்ஸ் ஷீட். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆஃபர், இன்கம்ப்ளீட் ஆஃப் ஆஃபர், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ். ட்ரையல் பேலன்ஸ் அரித்தமெட்டிக் அக்யூரேசிக்காக பேலன்ஸ் ஷீட்டில் இதில் லட்ஜர் அக்கௌண்ட்டே இல்லாதனால ட்ரையல் பேலன்ஸ் பாசிபிலிட்டி. ஒமிஷன் ஆஃப் அசட் அண்டு லயபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது ஒமிஷன் பண்ணோம்னா டேலி ஆகாது. சைடில் 2 சைடில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரெட்டிஃபிகேஷன் பண்ணணும். இதில் வந்து ரெட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரையல் ஒமிஷன்ஸ் ஆஃப் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் ட்ராக் பண்ண முடியும். ஆப்ஜெக்டிவ் அண்ட் பர்பஸ் ஃபினான்ஷியல் பொசிஷனை ஃபினான்ஷியல் பொசிஷன் ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்டபிலிட்டி பார்க்கலாம். இதில் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தடில் அசர்டைனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒன்லி கேபிட்டல் லெட்ஜர். இங்கே வந்து கேபிட்டல் ஷோஸ் பேலன்ஸில் வர கேபிட்டல் தான், மற்றபடி வந்து அதுக்குன்னு தனியாக லெட்ஜர் கிடையாது. இந்த நெட்வொர்க் மெத்தட் 2 இருக்குது. 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஃபுல் ப்ராப்ளம் டேட்டா கொடுத்துட்டா போடுறது. இந்த 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த க்ளோசிங் கேபிட்டலும் டெரைவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் கேபிட்டலும் டேரெக்டாக கொடுக்குறாங்க, இல்லை கட்டி இன்டெரக்டாக இந்த 4 டேட்டாவும் எப்படி டெரைவ் பண்ணுற காம்பினேஷன் இதை பார்த்துடலாம். கன்வென்ஷனல் மெத்தட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பரவாயில்ல பார்த்துடலாம். அதையும்